கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். தமிழகத்தில் 2026 தேர்தலை ஆன்மீகமா திராவிடமா என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் சந்திக்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் குருமூர்த்தி தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் கடந்த 100 ஆண்டுகளாக அதன் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியாத நிலை இருந்து வந்ததற்கு தீர்வு காணும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மலை உச்சியில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்ததால் நேற்று இரவு அங்கு பதற்றம் ஏற்பட்டதுடன் தமிழகத்தில் உள்ள முருக பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பேசியுள்ள இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் குருமூர்த்தி, இந்துக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் இந்து சமய அறநிலையத்துறை மேல்முறையீடு செய்த போதும் பல்வேறு நெருக்கடிகளையும் தாண்டி தீபம் ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் தமிழக அரசு தேவையற்ற பதற்றையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையையும் உருவாக்க இந்து வழிபாட்டு உரிமைக்கு எதிராக செயல்பட்டு உள்ளது. இந்த விஷயத்தில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்துக்களின் வழிபாட்டு உரிமைக்கு ஆதரவாக அறிக்கை கூட அளிக்காமல் வாய் மூடி மௌனமாக இருந்தது பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுபான்மை வாக்குகளுக்காக பெரும்பான்மை இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை பறிப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வழிபாட்டு உரிமைக்கு ஆதரவாக உடனடியாக களம் காண வேண்டும், இல்லை என்றால் இந்துக்களின் வாக்கு தேவையில்லை என பிரகடனம் செய்ய வேண்டும் என்றும், இந்து வழிபாட்டு உரிமைக்கு ஆதரவாக குரல் கொடுக்காத அரசியல் கட்சிகளுக்கு பாடம் கற்பிக்கும் வகையில் தமிழகத்தில் 2026 தேர்தலை ஆன்மீகமா திராவிடமா என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் சந்திக்க வேண்டும் என்று குருமூர்த்தி கூறினார்.